ஹாய் வெல்கம் டு கெட் ஈஸி வே. ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் குரூப்பை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நான் அதை ஐ பட்டனில் கொடுக்குற ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எஸ்கியூஎல்ல ஆக்ரிகேட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது என்ன ஆக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா, நிறைய ரோஸோட கால்குலேஷனை ஒரு சிங்கிள் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணுறது தான் ஆக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம குரூப் பை query யூஸ் பண்ணி நம்மளால இதை செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், மொத்த என்ட்ரிஸும் நமக்கு வந்துடும். அதோட டோட்டல் இங்க பாருங்க 500ன்னு காட்டிடுச்சு. 500 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ஓகேங்களா, இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் நம்மளால எடுக்க முடியும். அப்போ எப்படி கொடுக்கணும், செலக்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்டார். ஓகேங்களா, ஸ்டாருங்கும் போது எல்லா டேட்டாஸையும் எடுத்துக்கும், எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்துக்கும். அதோட டோட்டல் கவுண்ட்ஸை நமக்கு காட்டிடும். மொத்தம் எத்தனை இருக்கு, 500 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அண்ட் இதுக்கு மேல பாருங்க நோ காலம் நேம்னு இருக்கு. ஏன்னா நம்ம எந்த காலம் நேமும் இதுக்கு கொடுக்கல. அது அப்ப நம்ம அலையாஸ் நேம் யூஸ் பண்ணி நம்மளால காலம் நேம்ஸும் கொடுத்துக்க முடியும். இப்ப நான் இதோட பேர் என்னவா கொடுக்குறேன்னா, இஎம்பி கவுண்ட்டுக்கு கீழே எனக்கு இந்த கவுண்ட்ஸை கொடுன்னு சொல்றேன். ஸோ ஆஸ் இஎம்பி அண்டர்ஸ்கோர் கவுண்ட். சரிங்களா, ஃப்ரம் நம்மளோட டேபிள் பேரு. இப்ப இப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்க பாருங்க மேல இஎம்பி அண்டர்ஸ்கோர் கவுண்ட் வந்துருச்சு, மொத்த ரெக்கார்ட்ஸும் வந்துருச்சு. எனக்கு மொத்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வேண்டாம், என்னோட டைப் கான்ட்ராக்டா இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ நம்ம என்ன கொடுத்துக்கலாம், இங்க வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுக்கும்போது இது 300 and something 334 கான்ட்ராக்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் 334 இருக்கு. ஓகேங்களா, இந்த ரெக்கார்ட்ஸ்ல அதே மாதிரி தான் பெர்மனன்ட் மட்டும் நம்ம வேணுங்கும் போது அதை மட்டும் நம்மளால ஃபில்டர் பண்ணி நம்ம பேக் கண்டிஷன் கொடுத்து நம்மளால எடுத்துக்க முடியும். அடுத்தது சம் ஃபங்க்ஷன். இதே மாதிரி கவுண்ட் ஃபங்க்ஷன் மாதிரியே நம்மளால சம் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ண முடியும். சம் ஃபங்க்ஷன்ல என்ன சொல்லலாம், என்கிட்ட இப்ப நான் இங்க கொடுத்துருக்கிற சேலரிஸ் எல்லாம் எவ்வளோ, மொத்த டோட்டல் சேலரி எவ்வளோன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, அப்போ செலக்ட் சம் ஆஃப் எதை நம்ம சம் பண்ணணும் அப்படிங்கறத பிராக்கெட்ல கொடுக்கணும். இங்க எதை கப்படணும், நம்மளோட சேலரியோட. ஓகேங்களா, அப்ப இஎம்பி அண்டர்ஸ்கோர் சேலரி தானே நம்ம காலம் நேம் கொடுத்துருக்கோம், அதை கொடுத்துடணும். அதை என்ன பேர்ல, காலமோட பேர் என்ன, டோட்டல் அண்டர்ஸ்கோர் சேலரி ஃப்ரம் அந்த டேபிள் நேம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு இங்க பாருங்க மொத்த சேலரிஸும் நமக்கு வந்துருச்சு. இந்த மொத்த சேலரிஸ் என்ன, கான்ட்ராக்ட் பெர்மனன்ட் எல்லாமே, எல்லா ரெக்கார்ட்ஸோட டோட்டல் சேலரிஸ் வந்துருச்சு. ஓகேங்களா, இதுலயும் நம்ம கண்டிஷன் கொடுத்து நம்மளால செப்பரேட் பண்ணிக்க முடியும். எனக்கு கான்ட்ராக்டோட மொத்த சேலரி மட்டும் சொல்லு அப்படின்னு நம்ம டோட்டல் கான்ட்ராக்ட் சேலரி மட்டும் கேட்கிறோம். அப்ப அந்த கண்டிஷன் கொடுத்து கேட்கும்போது நமக்கு அதுவும் நமக்கு கரெக்டா ஆன்சர்ஸ் வந்துருச்சு பாருங்க. இதே மாதிரி நம்ம பெர்மனன்ட்டுக்கு மட்டும் நம்மளால எடுத்துக்க முடியும். சரிங்களா, பெர்மனன்ட்டுக்கு மட்டும் எடுக்கும் போதும் அதே மாதிரி டோட்டல் பெர்மனன்ட் சேலரியும் நமக்கு வந்துருச்சு. இதே மாதிரி கவுண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி சம் ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம ஆவரேஜ் ஃபங்க்ஷனும் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, கீவேர்ட் ஏவிஜி. ஓகேங்களா, ஏவிஜி ஆஃப் எதை பண்றோம், எம்ப்ளாயி சேலரியை பண்றோம். அப்ப இது எல்லா 500 ரெக்கார்ட்ஸுக்கும் நமக்கு ஆவரேஜ் காட்டும். ஓகேங்களா, 500 ரெக்கார்ட்ஸோட ஆவரேஜா இப்போ பெர் பர்சன் பர்சன் 32,000 சம்திங் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்லுது. இதே மாதிரி நான் இதுக்கும் நான் கான்ட்ராக்ட் ஆவரேஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் சேலரி மட்டும் நம்மளால எடுத்துக்க முடியும். அதுக்கு நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், ஆஸ் ஆவரேஜ் கான்ட்ராக்ட் சேலரிங்கிற காலம் நேம்ல எனக்கு ஆவரேஜ் பண்ணிடு. அதை எதுல என்ன கண்டிஷன் கொடுக்குறேன், கான்ட்ராக்ட் மட்டும் இருக்கணும் டைப். ஓகேங்களா, அப்படி சொல்லும் போது எனக்கு இந்த மாதிரி ஆவரேஜ் கான்ட்ராக்ட் சேலரி வந்துருச்சு பாருங்க. அதே மாதிரி ஆவரேஜ் பெர்மனன்ட் சேலரியும் நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்ப அதுவும் எனக்கு வந்துடுச்சு. இப்போ மின் ஃபங்க்ஷன், இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. மின் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, மினிமம் சேலரி. இது இவங்கள்ட்ட இருக்கிறதுலே யாரு மினிமம் சேலரிஸ் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி கால்குலேட் பண்ணோம், மொத்த எம்ப்ளாயிஸும் மொத்த ரெக்கார்ட்ஸோட இருக்கிறவங்களே யாரு ரொம்ப மினிமமா எடுக்கிறாங்க அப்படிங்கறதே நமக்கு சொல்லிடும். ஓகேங்களா, இப்ப மினிமமா 30,000 சம்திங் தான் எடுக்கிறாங்க. இதுலயும் கான்ட்ராக்ட்ல யாரு மினிமம் எடுக்கிறா அண்ட் பெர்மனன்ட்ல யாரு மினிமம் எடுக்கிறாங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா, query யூஸ் பண்ணி நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் மேக்ஸ் ஃபங்க்ஷனும், மேக்ஸுக்கும் அதே தான். மின் கீவேர்ட் யூஸ் பண்ற மாதிரி மேக்ஸிமம்க்கு மேக்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். இப்ப இதுக்கும் நான் சொல்லிட்டேன். அப்ப எல்லா ரெக்கார்ட்ஸ்லயும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுல இருந்து எனக்கு மேக்ஸிமமா யார் வாங்குறாங்கன்னு சொல்லுது. அதே நான் கான்ட்ராக்ட்ல மேக்ஸிமம் யார் வாங்குறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு கான்ட்ராக்டோடது வருது அண்ட் பெர்மனன்ட்ல யாருன்னு அடுத்ததுல நான் கேட்கிறேன். ஸோ எனக்கு பெர்மனன்ட்டோட ரெக்கார்ட்ஸ் எனக்கு வந்துடுச்சு. அடுத்தது நம்ம குரூப் பை யூஸ் பண்றோம். இந்த இடத்துல பாருங்க நான் இப்ப நம்ம ஒண்ணா தனித்தனியா பண்ணோமா, மேக்ஸிமம் தனியா எடுத்தோம், மேக்ஸிமம் கான்ட்ராக்ட் தனியா எடுத்தோம், மேக்ஸிமம் பெர்மனன்ட் தனியா எடுத்தோம், அதே மாதிரி ஆவரேஜ் தனியா பண்ணோம், ஆவரேஜ்லயே கான்ட்ராக்ட் தனியா பெர்மனன்ட் தனியா பண்ணோம். இதை நம்ம சேர்த்தும் நம்மளால பண்ண முடியும். இப்ப நான் இங்க என்ன சொல்றேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் செலக்ட், எதை செலக்ட் பண்ண சொல்றேன், எம்ப்ளாயி டைப் மட்டும் சொல்றேன். அதுல நான் என்ன சொல்றேன்,
கவுண்ட் அஸ் நம் எம்ப்ளாயீஸ். அதாவது இதுல வந்து இந்த டைப்ல வந்து எம்ப்ளாயீஸோட நம்பர்ஸ் கேட்கறேன் அண்ட் வந்து அவங்களோட சேலரி ஆவரேஜான சேலரி கேட்கறேன். அதை வந்து ஆவரேஜ் சேலரின்னு போட சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இதை நான் என்ன குரூப்ல நான் பண்ண சொல்றேன்? டைப்போட குரூப்ல நான் வந்து கேட்கறேன். ஓகேங்களா? அப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் டைப் வந்துடுச்சு. அதுல எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து கான்ட்ராக்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் சேலரிஸ். இப்படி வந்து மூணையும் நம்மளால ஒரே இடத்துல, மூணுன்னு கிடையாது, நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எத்தனை வேணும்னாலும் நம்ம கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி தான் நான் இங்க வந்து அடுத்ததுல நான் வந்து என்ன கேட்கிறேன், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டைப்ல வந்து மினிமமா எத்தனை பேர் சேலரி எடுக்கிறாங்கிறதையும் என்னால பாத்துக்க முடியும். அடுத்த லைன், அடுத்த இந்த கோட் வந்து அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்ததுல வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க, நான் வந்து மேக்ஸிமம் சேலரியும் கேட்கிறேன், அதை வந்து நான் வந்து டைப்ல வந்து குரூப் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? இப்படி பண்ணும்போது பாருங்க, எனக்கு டைப் கான்ட்ராக்ட்ல எத்தனை எம்ப்ளாயீஸ், மேக்ஸிமம் சேலரி எவ்வளவு வாங்குறாங்க, பெர்மனன்ட்ல எத்தனை எம்ப்ளாயீஸ் மேக்ஸிமம் சேலரிஸ் வாங்குறாங்க, இந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்க முடியும். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, செகண்ட் வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கான்ட்ராக்ட்ல எத்தனை பேர் இருக்காங்கிறத செகண்ட்ல காட்டுது, தேர்ட்ல அவங்களோட மேக்ஸிமம் சேலரியை காட்டுது. ஓகேங்களா? இப்போ அடுத்ததுல இது மாதிரி 1 2 3 தான் இல்லை, எத்தனை வேணா கொடுத்துக்க முடியும். இங்க பாருங்க, நான் இங்க என்ன கேட்கிறேன், டைப் மட்டும் கேட்கிறேன், காலம்ல டைப். அடுத்ததுல வந்து நான் அதோட எம்ப்ளாயீஸோட டோட்டல் கவுண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இப்போ டைப்பால தான் குரூப் பண்ணும் இல்லைங்களா? அப்ப கான்ட்ராக்ட்ல எத்தனை பேரு, பெர்மனன்ட்ல எத்தனை பேர்னு சொல்லும். அடுத்து அவங்களோட ஆவரேஜ் சொல்லும். அது ஆவரேஜ் சேலரிங்கிற நேம்ல, காலம் நேம்ல கேட்கிறேன். அடுத்தது அவங்களோட மினிமம் சேலரி கேட்கிறேன், அடுத்து அவங்களோட மேக்ஸிமம் சேலரி கேட்கிறேன். இது எல்லாத்தையும் எனக்கு ஒரே லைன்ல எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு பாருங்க. இங்க டைப் வந்துடுச்சு, அடுத்து அவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், கான்ட்ராக்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க, பெர்மனன்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் சேலரிஸ் என்ன, அவங்களோட மினிமம் சேலரி என்னவா இருக்கு, அவங்களோட மேக்ஸிமம் சேலரி என்னவா இருக்குன்னு சொல்லி எனக்கு காட்டிடும். தேங்க்யூ.